கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். இந்த பாடலை தெரிந்தவங்க கூட சேர்ந்து பாடுங்க. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனித தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனித தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, ஆட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே உம் வார்த்தையின் திருவுணவாய் வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவாய் வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே மாக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே மாக்கு நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவே மாக்கு நன்றி. தேவாதி தேவனே மாக்கு நன்றி. அண்ட சராசரங்களை உருவாக்கினவரே மாக்கு நன்றி. அல்பா உமேகா ஆதி அந்தமானவரே மாக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலே வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து அப்பா தகப்பனே ஆண்டவரே இந்த
இந்த மார்ச் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய அன்புக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல அப்பா, யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. ரீபா லாகா ரா தூமா ராகான் ஷல்பியோத ரை போலா ரபி கரபா ஓரி கரபல பரபல பரபா தீமா ரபா கரபல பரபா கரபா. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நான் உனக்காய் பரிந்து பேசுகிற தேவன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா இந்த வேளையில உம்முடைய வல்லமை அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. அக்கினி நிரப்பட்டும் ஆண்டவரே. fill my lord ரியா தோ ரபோ லா கரபல பரபா ஓரிபி கரபல பரபா தீரபா கரபா ஓரபா. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபிங்க. ரியா ஷப்லியாத ராய் மரகதனாய் ரக்கன் ஷபா லபா கரபா ஓரி பாபா 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 பா ரி கரபல பரபல பரபா கரபா ஓரிபி கரபா. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அனாயிட்டிங் உம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றுங்கப்பா. ஜெபிக்க முடியாதபடி துதிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளும் உடையட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் சரீரத்தை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஐ நோ ஷல் பி ஹாத நை கரபாம் ஆண்டவரே. வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரை அப்பா வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிற யூடியூப்ல பாக்குற பிள்ளைகள் கூடப்பா யார் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஆண்டவரை வியாதியோடு இருந்தா ஆண்டவரே நீங்க அவங்களை இப்ப தொட்டு சுகப்படுத்துங்க டாடி. நாம மகிமைப்படட்டும். அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மார்ச் மாதத்துடைய வாக்குத்தத்தம் எரேமியா 33:3, அதாவது ரகசியங்களை வெளிப்படுத்தும் தேவன் அல்லது மறைப்பொருள்களை வெளிப்படுத்தும் தேவன் என்கிற தலைப்பில் நம்ம சண்டே தியானித்தோம். வாசிப்போம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்போ இந்த மார்ச் மாதத்துடைய வாக்கு தத்தம் எரேமியா 33:3. இதுல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எரேமியாக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஆண்டவர் எரேமியா ஜெயில இருக்கும் பொழுது, சிறையில இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கும் நாமும் அநேக சிறைக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சிறைக்குள் வாழும் பொழுது நம்மளால சில நேரம் ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை எரேமியாவும் அந்த சூழ்நிலையில இருந்திருக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நீ அறியாத எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு சொல்வேன்னு சொல்றார் ஆண்டவர். இப்போ போன சண்டே நம்ம பார்த்தோம் யாருக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படும், வேதாகமத்துல யாருக்கெல்லாம் மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அதுல அதாவது சண்டே நான் பேசும்போது பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு, தாவீது, சாலமோன், தானியேல் 4 பேரை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல யாருக்கு ரகசியங்களை இந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவது பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்படும். யாரெல்லாம் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமா வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் மறைப்பொருளை வெளிப்படுத்துவாராம். வாசிப்போம். லூக்கா 1:30-31. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்போ மரியாள் அந்த நாட்கள்ல வாழ்ந்தவர்களுக்குள்ள மரியாள் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மகளாய் இருக்கக்கூடும். அதனால தான் ஆண்டவர் தேவதூதரை அனுப்பி, தேவதூதன் சொல்றான், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆண்டவர் சொல்லிட்டு அந்த இடத்துல தூதன் சொல்றான், ஒரு மறைப்பொருளை வெளிப்படுத்துறான். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, இப்படி சொன்ன உடனே பாருங்க,
இவ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னால் இன்னும் மரியாள் திருமணமாகாத ஒருத்தி, அதாவது யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது லூக்கா 1:27 பாத்தீங்கன்னா, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அப்போ ஒரு கன்னி, அதாவது திருமணம் ஆகாத ஒரு மகள், இவகிட்ட ஆண்டவர் தேவதூதரை அனுப்புறாரு. அனுப்பிதான் இந்த மரியாளை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி வாழ்த்தின உடனே இந்த மரியாளுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா பாருங்க, அவ ஒரு திருமணம் ஆகாம ஒரு கன்னியாய், அதுவும் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மகளாய் இருக்கிறாள். அந்த நேரம் அவள் பயத்தோடு சந்தேகத்தோடு தூதனை பார்த்து கேட்கிறா. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். அப்ப பாருங்க, எப்படி ஆகும், இது எப்படி முடியும், எப்படி நான் கர்ப்பம் தரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கும் பொழுது அதற்கு தூதன் என்ன பதில் சொல்றார் என்று சொன்னால், தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. அவ கலங்கி நின்று சந்தேகத்தோடு கேட்கும் போது தூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன் மேல நிழலிடும், நீ அப்ப என்ன வருவ, கர்ப்பவதியாவ, உன்கிட்ட பிறக்கிற பிள்ளை அது பரிசுத்தமானது என்று சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இதை சொல்லிட்டு 38 சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவர் எப்படி வேணா செய்ய முடியும். அப்போ தூதன் சொல்றான், அவர் நினைச்சா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பரிசுத்தமுள்ள மரியாளுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ இங்க இப்படி சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படுகிறான் யோசேப்பு. அதாவது மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு இந்த சூழ்நிலையெல்லாம், இந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்னா, மத்தேயு 1:18-19. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தாள். இப்போ புருஷனுடைய மனநிலைமை எப்படி, யோசேப்புடைய மனநிலைமை, அவளை நம்ம வெட்கப்படுத்த கூடாது, ரகசியமா இவளை தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயும் தேவதூதர் போறாரு. தேவதூதர் போய் சொப்பனத்துல மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். அதான் நான் சொன்னேன், சொப்பனத்தின் மூலம் மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படும், தூதர்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும், தீர்க்கதரிசிகள் மூலம் வெளிப்படுத்தப்படும். இந்த இடத்துல அங்கேயும் போய் அவர் சொல்றாரு 20 அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்போ கலங்கி நின்ற, இது ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி யோசேப்பு எப்படி கலங்கி இருப்பார்ல, ஏன் நமக்கு இந்த வெக்கம் அப்படின்னு சொல்லி அவர் கலங்கி நிற்கும் போது அந்த இடத்துல தூதன் அவருடைய சந்தேகத்தை கிளியர் பண்றாரு. அவகிட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் குழந்தை பிறக்கும்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்கி சொல்கிறான். சொன்னது மட்டுமல்ல, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. அப்போ இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துல வந்த நோக்கம் என்ன, மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக. இப்படி சொல்லிட்டு பாருங்க, அடுத்ததுல அந்த இதெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி 23 வாசி. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான்.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். இயேசு என்றால் இரட்சகர், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்ப சொன்ன பிறகு இந்த யோசேப்புக்கு திருமணம் ஆகுது. ஆனா இந்த குழந்தையை பெற்று முடிக்கிற வரைக்கும் அவன் அந்த மரியாளை அறியாது இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலம் அவர் பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்தமான ஒரு அதாவது பெண்ணை தேடினார். அதுதான் மரியாள். மரியாளை அவர் தேர்ந்தெடுத்தார். மரியாளுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அதே போல யோசேப்புக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஜெபம் நேரம். நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேக மறைப்பொருள் அல்லது ரகசியம் வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. நீங்க நல்ல அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அதிகாலை என்று சொன்னால் 3 மணி. ஹல்லேலூயா. 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள நீங்க ஜெபித்தீங்கன்னா அந்த ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நேரம் அதுதான். ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அந்த அதிகாலையில ஆண்டவர் சமூகத்துல நம்ம மைண்ட் கிளியரா இருக்கும்போது தேவ சமூகத்துல போய் நீங்க ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் சில காரியங்களை நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் பாருங்க. அந்த அதிகாலை நேரம் தான் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு சிறந்த நேரம். ராத்திரி பண்ணலாம், ஆனாலும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். சோ நம்ம அதிகாலையில தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ அப்படி ஜெப நேரத்துல ஒரு நபர் ஆண்டவரை தேடுறான். அப்போ அவனுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 வசனம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இப்போ பாருங்க, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவன் ஒரு அதாவது மிலிட்ரியில இருந்திருக்கிறான், ஒருவேளை ஆபீசரா இருந்திருக்கலாம். இவன் இந்த கொர்நேலியு அவன் என்ன பண்றான், இந்த மிலிட்ரியில இருக்கும்போது அவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படிப்பட்டவனாம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான். பாருங்க, இன்னைக்கு சும்மாவே வேலை இல்லாதவங்களே ஜெபிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, நேரமே இல்லை, ஜெபம் பண்ணீங்களா, இல்லை நேரமே இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, சாப்பிட நமக்கு நேரம் இருக்கும், தூங்க நேரம் இருக்கும், ஜெபிக்க மட்டும் என்ன இருக்காது, நேரம் இருக்காது. ஆனா அவன் ஒரு பிஸியான மேன். அவன் பாத்தீங்கன்னா மிலிட்ரியில இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஒவ்வொரு நாளும் குறித்த நேரத்துல ஜெபம் பண்றான். எத்தனாவது மணி நேரமா, 9ஆம் மணி நேரத்துல அவன் ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தேவனோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே தூதன் அந்த இடத்துல இவரோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்துல உண்மையாய் முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரோடு கூட நாம் அமர்ந்து காத்திருந்து ஜெபித்தோம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். உங்க பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்துவார். உங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்று வெளிப்படுத்துவார். என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிதான் இந்த இடத்துல ஆண்டவர் தூதரை அனுப்பி சொல்றாரு. 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான்.
பாருங்க, ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் நம்மளோட பேசுவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் கொர்நேலியோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். அவன் ஜெபிக்கிற அந்த நேரத்துல அவனுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் சொல்றாரு, அந்த தூதன், நீ அதாவது உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற தான தர்மங்களானாலும் சரி, நல்ல காரியங்களானாலும் சரி, கெட்ட காரியங்களானாலும் சரி, அது எங்க போகும்? ஆண்டவர் சமூகத்துக்கு கடந்து போகும். அல்லேலூயா. அவருக்கு மறைவா நாம எங்கேயும் ஓடவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் பார்க்க மாட்டார்னு. இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற தவறுகளும் அங்க ரெக்கார்ட் ஆகும், நம்ம செய்கிற நல்ல காரியங்களும் ரெக்கார்ட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல தேவதூதன் வந்து சொல்றாரு, நீ செய்கிற தான தர்மங்கள்லாம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்படி எட்டினதுனால அந்த இடத்துல இந்த அதாவது கொர்நேலியுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. என்ன வெளிப்பாடு? பேதுரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறானா, அவன் என்ன வேலை செய்யறானா, தோல் பதனிடுகிற வேலை செய்யறான். அவன் கடலோரத்துல இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா அட்ரஸ் எல்லாம் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதை தான் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், உங்க பிள்ளைங்க என்ன படிக்கணும், இல்ல நீங்க இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த இடத்துல வாங்கணும், ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இப்போ கொர்நேலியு இதையெல்லாம் சொன்ன உடனே தன்னுடைய கூட இருக்கிற அதாவது வேலைக்காரர்களை 2 பேர் அனுப்பி என்ன பண்றான், பேதுரு கிட்ட அனுப்புறார். இப்படி அனுப்பும் போது பாருங்க, இங்க கொர்நேலியு அதாவது 9ஆம் மணி நேரத்துல ஜெபிக்கிறான். இப்போ இவன் வந்து பேதுரு கிட்ட அனுப்பும் போது பேதுரு பாத்தீங்கன்னா ரொம்ப பசியா இருக்கிறார். ஆனா பசியின் களைப்புல சாப்பிடலான்னு பார்த்தா சமையல் ஆகல. சரி, இவங்க சமையல்லாம் பண்றதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலான்னு அவன் மேல் வீட்டுல ஏறி போகும்போது அங்க 6ஆம் மணி வேளையில் அவன் ஜெபித்தான் என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் மணி வேளையில அவன் வந்து என்ன பண்றானா, பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்படி ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி வருகிறது. அதுல பாத்தீங்கன்னா அதுல என்ன இருந்துதான் 11ஆம் வசனம், வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்போ அந்த தரிசனத்தை பார்க்கிறான். அடித்து புசின்றார் ஆண்டவர். இவன் சொல்றான், இல்ல தீட்டுள்ளதும் அசுத்தமானதும் அதுல இருக்குது, எப்படி நான் சாப்பிட்றது? அப்போ தேவன் சுத்தமாக்கினதை நீ ஏன் தீட்டா நினைக்கிற அப்படின்றாரு. அது ஒரு சத்தம் கேக்குது. 2ஆவது தடவை, 3ஆம் தடவையும் ஒரு சத்தம் கேட்டு அந்த தரிசனம் அது வந்து கலைந்து போகிறது. இப்படி கலைந்து அவன் ஆண்டவரே இது என்ன என்று சொல்லி விசாரிக்கும் போது அவன் வீட்டு வாசலை தட்டி கொண்டு 2 பேர் வந்து நிக்கிறாங்க. இத மாதிரி தோல் பதனிடுகிற சீமோன் பேதுரு வீடு இதுதானா அப்படின்னு சொல்லி, உடனே ஆமா அப்படின்னு சொல்லி, இப்போ இவன் கீழே இறங்கி வரும்போது ஆவியானவர் சொல்றாரு, நீ அவங்களோட போ. அல்லேலூயா. 20ஆம் வசனத்துல, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போ, நானே அவர்களை அனுப்பிவிட்டேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்போ நீ போ, அவங்களோட இறங்கி போ, எதுவும் சந்தேகப்படாத, இறங்கி போன்றார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மள நடத்துறத பாருங்க. இப்படிதான் இன்றைக்கும் நடத்துவாரு. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போன்னு சொல்வாரு, ஒரு இடத்துக்கு நீ போகாதன்னு சொல்வாரு. போகாதன்னு சொல்ற இடத்துக்கு நம்ம மீறி போனா சில பிரச்சனைகள் வரும். போன்னு சொல்ற இடத்துக்கு போகாம இருந்தாலும் சில பிரச்சனைகள் நமக்கு வரும். ஹல்லேலூயா. இப்போ போன்னு சொல்லிட்டாரு, இவன் இறங்கி போய்கொண்டு இருக்கிறான். போகும்போது நான் வரேன்னு சொல்லி கிளம்பும் போது அங்க அவனுக்கு பயங்கரமான தடபடலா வரவேற்பு இருக்கு. ஓடி வந்து கொர்நேலியு அவன் பாதத்துல விழுகிறான். விழுந்து அவன் வீட்டுக்கு வந்தோடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவன் விழுந்து வணங்கும் போது அந்த பேதுரு சொல்ற காரியம் பாருங்க, 25, 26. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான்.
பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா ஜெபிக்கிற சிலர் என்ன பண்றாங்க, தெய்வமா பாத்துறாங்க. கால்ல விழவே கூடாது. ஹல்லேலூயா. மனுஷன் கால்ல விழக்கூடாது. தாவீது சொல்வான், இந்த இக்கட்டான சூழ்நிலையில மனுஷர் காலில் விழுவதை காட்டிலும் கர்த்தரை பற்றி கொள்வது நலம். அப்ப ஆண்டவரை நாம் பிடித்து கொள்ளணும், மனுஷர்கள் கால்கள்ல விழக்கூடாது. இவன் விழுந்த உடனே அவன் தூக்கி நிறுத்தி, நானும் மனுஷன் தான்ப்பா, ஏன்பா ஏன் காலில் விழுற அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இத மாதிரி ஆண்டவர் எனக்கு தூதரை கொண்டு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார் வாசிப்போமா? அதுல 28ஆம் வசனம். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இப்ப சொல்றான், அதாவது தேவன் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் அசுத்தன் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அதனாலதான் வந்தான். ஏன்னா இவன் ஒரு யூதன். யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மற்ற ஜாதி கூட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அவங்க தனியா தான் இருப்பாங்க. அவங்க யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அப்போ ஒரு யூதன் ஒரு கொர்நேலியு வீட்டுக்கு அவன் வரும் பொழுது அவன் சொல்றான், சாதாரணமா நான் வந்திருக்க மாட்டேன், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை காண்பித்தார். துப்பட்டியில அசுத்தமானது நல்லதும் தீட்டுள்ளதும் எல்லாம் இருக்கு, அடித்து புசின்றார். இதெல்லாம் பேசிதான் நான் வந்தேன்றத அவன் சொல்றான். சொல்லிட்டு இப்ப ஏன் பையனை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், 4 நாளைக்கு முன்னால ஆண்டவர் என்னோட கூட என்ன பண்ணாரு, இத மாதிரி பேசினாரு, உங்க அட்ரஸ கொடுத்தாரு, இதெல்லாம் சொன்ன உடனே அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை குறித்து அந்த இடத்துல பேதுரு பிரசங்கம் பண்றாரு. இப்ப பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா 44ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர். இப்ப பாருங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஆவியானவர் எல்லாருக்குள்ளே இறங்க ஆரம்பித்து விட்டாராம். உடனே எல்லாருக்கும், இவன் கூட வந்தவங்க எல்லாருக்கும் ஒரே பெரிய ஷாக். ஏன், புறஜாதியான இவங்க மேலெல்லாம் என்ன வருது, அபிஷேகம் இறங்குதே அப்படின்னு சொல்லி பாருங்க. 46ஆம் வசனம், பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்குபடி அவனை வேண்டிக் கொண்டார். பாருங்க, இப்படி பேசி பிரசங்கம் பண்ணும் போதே ஒவ்வொருத்தரும் அபிஷேகத்தை பெற்ற உடனே அங்க கூடி வந்தவங்க, இவனோட கூட வந்த யூதர்கள்லாம் பிரமிக்கிறாங்க. என்னடா புறஜாதியா இருக்கிற இவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்குது. அப்ப பேதுரு சொல்றாரு, அபிஷேகத்தையே ஆண்டவர் கொடுத்துட்டா, நம்ம ஏன் தண்ணீரை விளக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் பார்த்தீங்கன்னா ஜெப நேரத்துல தேவன் நமக்கு மறைப்பொருள்களை, ரகசியத்தை வெளிப்படுத்துவார். நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்ல அந்நிய பாஷையில பேசிட்டு படுத்து தூங்கி பாருங்க, இரவுல சொப்பனத்துல தேவன் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. நமக்கே தெரியாது, ஒருவேளை நம்ம அறியாத ஜனங்களை கூட வெளிப்படுத்துவார், முன்ன பின்ன தெரியாத நபர்களை குறித்து வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதற்கு ஜெபிக்க வேண்டும். ஜெப வேளையில ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அடுத்தது 3வது, நம்மளுடைய வாழ்க்கை படகுல, அதாவது நம்ம வாழ்க்கையில நாம் தேவனுக்கு இடம் கொடுத்தால் தேவன் மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்துவார். வாசிப்போம் லூக்கா 5:2. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு, இப்ப பாத்தீங்கன்னா 5:2 கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார்.
மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. கடற்கரையில எத்தனையோ படகுகள் இருக்கு. அந்த 2 படகுல ஒண்ணு இந்த சீமோன் பேதுருடைய படகு. இவங்க வலையை அலசி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்? இரவெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? மீன் பிடிச்சிருக்கிறாங்க, ஒண்ணு கூட கிடைக்கல. அதனால அடுத்து அந்த மீன் பிடிக்கிற வேலைக்கு வலை வேணும்னா அந்த வலை சுத்தமா இருக்கணும், இல்லைன்னா அந்த குப்பையோட போட்டா மீன் வராது. அதனால அவங்க கரையோரம் உட்கார்ந்து, என்னடா ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்க போனோம், ஒண்ணு கூட கிடைக்கலையே, வருத்தத்தோடு அந்த வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயமாகிய வலையை நாம் அலச வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இந்த இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்குன்னு வேதம் சொல்லுது. இந்த இருதயத்தில் இருந்துதான் பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்கள், வேசித்தனம், அசுத்தம், களவுகள் எல்லாமே எங்க இருந்து புறப்பட்டு வருமா? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். சோ இந்த இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? கழுவி சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா. அலசி பார்க்கணும். அலசி பார்க்காம ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருந்தா அவங்க ஓட்டம் பாதியில நின்னுரும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ண வேண்டும்? ஃபாஸ்டிங் இருக்கணும். ஏன் ஃபாஸ்டிங் இருக்கணும்? ஆண்டவரே, நான் எந்த இடத்துலயாவது தவறி போயிருக்கிறேனா, உமக்கு பிரியமில்லாம ஏதாவது காரியத்தை செய்திருக்கிறேனா, நீங்க உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்தாதான் அது வெளிப்படுமே தவிர ஓடிக்கிட்டே இருந்தா அது தெரியாது. அல்லேலூயா. அதனாலதான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும், ஆண்டவரை, நான் யாரையாவது துக்கப்படுத்திருந்தா மன்னிங்க ஆண்டவரை, யாரையாவது நான் அதாவது அவங்க மனசு புண்படும்படி பேசியிருந்தா மன்னிங்க ஆண்டவரை, நாம் இருதய வலையை அலச வேண்டும். அலசி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. இப்போ இப்படி அலசின உடனே ஆண்டவர் பார்க்கிறாரு, அந்த போட்ல அவர் உட்கார்றாரு, படகுல உட்கார்ந்துட்டு சொல்றாரு, எப்பா கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொண்டு போ, கரையிலேயே இருக்கிறியே. அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள், அதாவது ஆலயத்துக்கு வெளியே நிற்கிற கிறிஸ்தவர்கள், அல்லேலூயா, ஆலயத்துக்கு உள்ள வரமாட்டாங்க. எங்க இருப்பாங்க? ஒய்ஃபை கொண்டு விட்டுருவாங்க, பிள்ளைங்களை கொண்டு விட்டுருவாங்க, இவங்க ஆலயத்துக்கு வெளியே நிற்பாங்க. வெளியே நிற்கிறதுனா என்ன? சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, இவங்களை கொண்டு விட்டுட்டு இவங்க கடை திறக்க போயிடுறது, இல்லைன்னா பிஸ்னஸுக்கு போயிடுறது. அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு வெளியே நிற்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் உள்ள வாப்பா, பாருங்க, கொஞ்சம் சற்றே உள்ள தள்ளிட்டு போவோம் போட்டன்றாரு. இப்ப தள்ளிட்டு போன உடனே அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? பேச ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி 3ஆம் வசனம் வாசி. 3. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உட்கார்ந்து அங்க என்ன பண்றாரு? ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்சிட்டு சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் வலையை போடு. இப்படி போட்ட உடனே அவன் போட்டானா, அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்றான். அவன் சொல்றான், அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். பாருங்க, ராத்திரி முழுசும் இவங்க பிரயாசப்பட்டாங்க, ஒன்னும் கிடைக்கல. ஆனாலும் ஆண்டவர் சொல்லும் போது கீழ்ப்படுகிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். சில நேரம் சில காரியங்களை சொல்லும் போது, இல்லை இதெல்லாம் நாங்க செஞ்சு பார்த்துட்டோம், ஃபாஸ்டிங் போட்டு பார்த்துட்டோம், இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம், ஒண்ணுமே நடக்கல அப்படின்வாங்க. இல்ல மறுபடியும் இதை செஞ்சு பாருங்க அப்படின்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா பேதுரு அந்த இடத்துல, அவன் நல்ல ஒரு மீன்காரன், அதாவது அவனுக்கு அந்த கடல்ல எங்கெங்க என்னென்ன மீன் இருக்குன்றது நல்லாவே தெரியும். ஆனா ராத்திரி முழுசும் போட்டான், கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொன்ன பிறகு அவர் வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு போட்டப்போ அதுல வலை கிளியத்தக்க மீனை அவன் பெற்றுக்கொண்டான் என்று. அப்போ பக்கத்துல இருக்கிற இன்னொரு போட்டை சைகை காட்டி கூப்பிட்டு அதையும் நிரப்புறாங்க. 2 படகும் நிறைஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2 படகும் நிறைஞ்சு போன உடனே ஒருவேளை பேதுரு நினைச்சிருப்பான், நல்லா இன்னும் கொஞ்சம் மீன் பிடிக்கலாம், மீனை வித்து பணம் சம்பாதிக்கலான்னு. ஆண்டவர் உடனே சொல்றாரு, 10ஆம் வசனம், சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இதுதாங்க மறைப்பொருள். அல்லேலூயா. மறைக்கப்பட்ட காரியம், ரகசியம், அது அந்த இடத்துல வெளிப்படுது. அவனுக்கு தெரியுமா? அவன் ஒரு மீன்காரன் தானே. அவன லைஃப் ஃபுல்லா என்ன பண்ண அவன் நினைச்சிருப்பான், ஒரு மீன்காரனாவே வாழ்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் அந்த மீன் பிடிக்கிற பேதுருவை என்ன பண்ணிட்டாரு? தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதுனாலதான் அவன் முழுவதும் வலைய போட்டா கூட ஒண்ணுமே சிக்காம ஆண்டவர் ஒன்னையும் அதுல மாட்ட விடாம வச்சது யாரு? தேவன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட சில நேரம் நம்ம பிசினஸ் பண்ணாலும், சில காரியங்கள் செய்தாலும் ஒண்ணுமே வாய்க்காது. நம்ம எவ்வளவுதான் முதல் போட்டாலும் அதுல இருந்து எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா அப்படி இருக்கும்போது, ஏன் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்க சித்தம் வச்சிருக்கிறீங்கன்னு ஆண்டர்கிட்ட கேட்கணும். அதை கேட்காம, என்ன ஆண்டவரே வியாபாரமே ஆகல, எவ்வளோ நான் பணம் போடுறேன், எடுக்க முடியலையே, ஒண்ணுமே எல்லாமே லாஸ்ல போதே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காம, ஆண்டவரே இது சித்தம் தானா நான் இந்த வேலை செய்யறது, இல்ல நான் என்ன செய்யணும்? ஆண்டர்ட்ட ஆலோசனை கேட்கணும். ஹல்லேலூயா. இப்போ அவன் ஆலோசனை கேட்கல, வலைய அலசி கொண்டு இருக்கான். ஆண்டவர் தேடி போறாரு. அவருக்கு தேவை இந்த பேதுரு. அல்லேலூயா. அதனால பார்த்தாரு, வலக்கிளி அவனுக்கு மீனை கொடுத்தாரு, அவனை திருப்தி படுத்தினாரு. ஆனா திருப்தி படுத்தினது மட்டும் இல்ல, இனி நீ மீன் பிடிக்க மாட்டப்பா, மனுஷர்களை பிடிக்கிறவாய் மாற்றுவேன். அல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கூட பாருங்க, எங்க பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதுல எத்தனை பேர் ஊழியக்காரியாய் மாற போறீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களை ஊழியக்காரனாய் எழுப்பி நிறுத்தும் போது அப்பம் தெரியும், ஆண்டவர் இதுக்குதான் நம்மளை தெரிந்து கொண்டாரா என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டு இருந்த என்ன பாருங்க, அதாவது ஆர்சியில இருந்து ஆண்டவர் என்னை அங்கிருந்து பிரித்து வெளியே கொண்டு வந்தார். எங்க அம்மாலாம் நல்லா பக்தி அதுல. ஆனா அங்கிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்போது சில நேரம் நினைச்சிருக்கலாம், ஐயோ இங்கிருந்து வந்துட்டோமே அப்படின்னு. ஆனா வெளியே கொண்டு வந்த உடனே ஆண்டவர் எங்களை உயர்த்தல. வெளியே கொண்டு வந்து சில பாடுகள் உபத்திரங்கள் வழியாய் ஆண்டவருடைய அன்பை அறிய வைத்து இன்றைக்கு அநேகருக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டமே தனி. ஹல்லேலூயா. அவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும் என் எதிர்காலத்துல, ஆண்டர்கிட்ட கேளுங்க. ஆண்டர் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மத்த யார் மூலமும் இல்ல, உங்களுக்கே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து ஒரு காரியம் 3 சொன்ன. முதலாவது மறைப்பொருள் எப்ப யாருக்கு வெளிப்படுத்தப்படும்? பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அதான் மரியாதை சொன்னல. 2வது நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவார். அதுதான் கொர்நேலியுஸ் சொன்னேன். அடுத்தது நம்ம வாழ்க்கை படகுல இடம் கொடுத்தால், இப்ப பேதுரு அந்த படகுல ஏற இடம் கொடுத்தான். அதனால அவன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். அவனை என்ன பண்ணார்? சீஷர்கள்ல ஒருவனாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதே போல இன்னொரு காரியம் என்னன்னா, அதாவது ஊழியம் செய்யும் பொழுது மறைப்பொருள்கள் வெளிப்படுத்தப்படும். நம்ம இன்னைக்கு ஊழியம் செய்யறோம்னா ஆண்டவர் அநேக மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன் சொன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், சோதோம் குமாரை அழிக்க போகும்போது நான் செய்ய போகிறதை உனக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதனால ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் அதாவது நமக்கு மறைப்பொருள்களை தருவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. இப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, நீ தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. பாருங்க, ஒரு ஊழியக்காரனை கூட ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் எந்த இடத்துல இருக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும், ஆண்டவர் இதை திட்டமாய் சொல்வார். ஹல்லேலூயா.
அவர் சொன்னபடி நாம் செய்தால் ஆசீர்வாதம். இப்போ பிலிப்பை இப்படி சொன்ன உடனே அவர் எழுந்து போறாரு. இப்படி எழுந்து போகும்போது பாத்தீங்கன்னா 27ஆம் வசனம், அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் இப்போ கொண்டிருந்தான். தூதன் சொல்றாரு நீ எழுந்து இப்படி போன்னு சொல்லிட்டாரு. இவன் கீழ்ப்படிஞ்சு எழுந்து பிலிப்பு போறான். அப்படி போகும்போது அங்க எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீயாகிய கந்தாகே என்கிற ஒரு அவளுடைய மந்திரி ஒருத்தன் கூட போறான். ரதத்துல போறாங்க. இந்த ரதத்துல போகும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டு இருக்கிறான். வாசிக்கும் போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கூட நிறைய வாசிப்போம், ஆனா சிலதெல்லாம் புரியாது. அதே மாதிரி அவன் ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறான், புரியல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கொள். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நடத்துறாரு பாத்தீங்களா பிலிப்பை? முதல்ல நீ எழுந்து தெற்கு முகமாய் போய் காசால இருக்கிற எருசலேம் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போன்றார். அப்போ உடனே கீழ்ப்படிஞ்சு அப்படி போறான். திரும்ப இப்போ ஆண்டவர் சொல்றாரு 29, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். இப்போ ஆவியானவர் போ சொன்ன உடனே போறாரு. போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்கிறான். ஆண்டவர் சொல்ல நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். இப்போ ஓடி போய் அந்த அந்த அதாவது அவன் ரதத்தோடு சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு வாசிக்கிறேப்பா, இதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் எனக்கு ஒருத்தர் சொல்லாட்டா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறான். உடனே இவன் என்ன பண்றான், பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இவன் சொல்றேன்னு சொன்ன உடனே சரி வாப்பா ரதத்துல உட்காருன்னு இவனையும் உட்கார வச்சு இப்ப என்ன பண்றாரு, இவர் அதனுடைய டெபினிஷனை சொல்லிக்கிட்டே போறாரு, விளக்கத்தை சொல்லிக்கிட்டே போறாரு. 32ஆம் வசனத்துல அவன் வாசித்த வேதாகமத்தின் வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருக்கிறார். இதெல்லாம் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கல 53ஆம் அதிகாரத்துல. இதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா இதனுடைய விளக்கெல்லாம் சொல்லி ஆண்டவருடைய அன்பை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல தண்ணி வருது. உடனே தண்ணி இருக்கு, தடை என்ன அப்படின்னு கேட்கிறான். தடை ஒண்ணு இல்ல அப்படின்னு இறங்கி 2 பேரும் இறங்குறாங்க. இறங்கி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஞானசானம் கொடுக்கிறாரு. ஞானசானம் கொடுத்து அடுத்த செகண்ட் பிலிப்பு ஆவியானவர் கொண்டு போயிடுறாரு. அல்லேலூயா. வாசிப்போமா 39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனார். பாருங்க, ஆண்டவர் வேலையை முடிச்சிட்டாரு. ஆண்டவர் வேலையை முடிச்சோடனே பிலிப்பு என்ன பண்ணிட்டாரு, அப்படியே கொண்டு போயிட்டார் ஆவியானவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்களை நம்ம நினைக்கும் போது அவர் எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் பாருங்க. இப்ப கொண்டு போனோடனே இவன் என்ன பண்றான், பிலிப்பை காணோன்னு தேடல. இவன் சந்தோஷமா அவன் என்ன பண்றான், அவன் ஊருக்கு கடந்து போகிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கு செய்து கொண்டே இருக்கும் போது கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் நாங்க வலசரவாக்கத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஊழியம் செய்து கொண்டு வீடு தேடும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு பூந்தமல்லிக்கு போ அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. போன்னு சொன்ன பட்சத்துல இங்க வந்தோம். ஆனா எவ்வளவு வருஷம் காத்திருந்தோம் தெரியுமா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2011 ஆண்டவர் அந்த சத்தத்தை கொடுத்தார். சத்தம் கொடுத்து இந்த பூந்தமல்லி பகுதியில் சுத்தி 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 வந்தோம். எங்களுக்கு எங்க பட்ஜெட்டுக்கு வீடே கிடைக்கல. அந்த அளவுக்கு வீடே கிடைக்காதப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நிறைய அதாவது புரோக்கர் சொன்னாங்க உங்க பட்ஜெட்டுக்கு பூந்தமல்லியில கிடைக்கவே கிடைக்காது, மாங்காடு சைடில் பார்த்து தரோம். நான் சொன்னேன் இல்லை, என் ஆண்டவர் இங்கே தான் பார்க்க சொன்னார், இங்கே தான் இருக்குது, நான் கிடைச்ச பிறகு உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இன்விடேஷன் கொடுக்குறேன்னு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ நிந்தை, அவமானங்கள், வேதனைகள், ஏன் ஆண்டவர் சொல்லி இந்த இடத்துக்கு வந்ததுனால
11 இருந்து 17 வரைக்கும் சுத்தி சுத்தி வந்தோம் பூந்தமல்லி பகுதியை. இதுக்கு நடுவில் வேற பக்கம்லாம் சுத்துனாங்க எல்லாரும். எங்க ஹஸ்பண்ட் இருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பூந்தமல்லியில பார்க்க சொன்னா உனக்கு வேற வேலை இல்லை இங்க பார்க்க சொல்லுன்னு இவங்க எங்கெங்கயோ போய் சுத்துனாங்க. சுத்தட்டோன்னு விட்டாச்சு. ஆனா கடைசியில 2017 இந்த இடத்த நாங்க வாங்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க எத்தனை வருஷங்கள் ஆண்டவர் எங்களை சுத்த வைத்தாரு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினா உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒன்ன சொன்னா அது தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உடனே நடக்கணும், இன்னைக்கு சொல்லி நாளைக்கே நடக்கணும்னு நினைச்சா நடக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் உண்டு. நாம் ஆண்டவரே நீங்க இப்படி சொன்னீங்கல்ல எங்களுக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா. இங்க வர்றதுக்கு எவ்வளவு கண்ணீர் சிந்தி இருக்கிற, எவ்வளவு கண்ணீர் அந்தரங்கத்துல. ஆனா வடித்த கண்ணீர் ஏராளம். ஆண்டவரே ஏன்பா எங்களை இவ்வளோ நிந்திக்கிறாங்களே, இவ்வளோ பிரச்சனை வருதே, ஏன் ஆண்டவரே இந்த பேரை சொல்லலைன்னா நான் எங்கேயாவது வாங்கிட்டு போயிருப்பேனே. ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் அவங்க திட்டுறது, ஏன்னு சொன்னா நீ இப்படியே பையனுக்கு வயசாயிட்டே இருக்கு, நீ பூந்தமல்லின்னு சொல்லி அவன் வீடு வாங்க முடியாம இருக்கு. இப்படியெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை, போராட்டம் எல்லாமே வந்தது. ஆனா ஒரே பிடி ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டேன். ஆண்டவரே நீங்க தான்ப்பா ஆசீர்வதிக்கணும், நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தான் இந்த இடம் ஒரு யாருமே இல்லாத பொட்டல் காடா இருந்த இடம் ஆண்டவர் அன்னைக்கு சுடுகாடா இருந்த இந்த இடத்த இன்னைக்கு எவ்வளோ டெவலப் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொன்ன இடத்துக்கு நாம் வரும் பொழுதுதான் தேவன் அவர் வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ மறைப்பொருள்களை வெளிப்படுத்தியிருப்பார். இதுவரைக்கும் நடக்கலையே நீங்க நினைக்கலாம், இல்ல தீர்க்க தரிசனமா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலையே நீங்க நினைக்கலாம். இல்ல, நாள் ஒன்று வரும், ஆண்டவர் உங்களுக்கு எதை சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். அன்னைக்கு எழுந்து நீங்க கம்பீரமா சாட்சி சொல்வீங்க. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மகா ஸ்தோத்திரிக்கிறப்பா. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, சண்டே இதை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். மறுபடியும் இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா புதிய பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் ஆண்டவரே வெளிப்பாடு கொடுத்தீங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் யாருக்கெல்லாம் இந்த வெளிப்பாடை கொடுத்தீங்கன்னு பார்த்தோம். ஆண்டவரே ஏசப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவரை யூடியூப்ல பார்க்கிற ஆண்டவரை அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க மறைப்பொருள்களை, நீங்க செய்ய போகிற ரகசியத்தை அவங்க வாழ்க்கையில, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய பிசினஸ்ல நீங்க செய்ய போற ரகசியமான காரியங்கள் என்ன என்று அப்பா பிள்ளைகளுக்கு திட்டமாய் பேசுங்க டாடி. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ரீபா லக்கா சதுர்பிஹாதனை லக்ஷபௌலியா கரபா ரபிதனை ரக்துமிரகதனை. ஆண்டவரே கிருபையாய் இறங்கி அற்புதத்தை செய்யுங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வந்த பிள்ளைகள் வெறுமையாய் போகக்கூடாதப்பா. யாரெல்லாம் மன பாரத்தோடு சஞ்சலத்தோடு வந்தாங்களோ மனதில் ஒரு பெரிய சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தாங்க. அவை அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.